පසුගිය 31 වෙනිදා රාත්‍රී වේලාවේදී ගොඩක් අය ආවා. ආපු නැති අයට අපි කියන්න අපි මෙතන පොරොන්දු වචනේ දාලා තිබෙනවා. මේක තමයි මේ අවුරුද්දේ ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ පොරොන්දු වචනේ. அவர்களை பாதுகாத்து அவர்களை ரட்சிப்பார் என்று அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරලා දෙවියන් වහන්සේ අපිට අපව ගලවයි කියලා උන්වහන්සේගේ වචනේ දීලා තිබෙනවා. இந்த வாக்கு தத்தத்தை முதலாவது விசுவாசிகள் நம்ப பழகுங்க. මේ පොරොන්දු වචනේ ප්‍රථම නැතිවන්තයන් විශ්වාස කරන්න පුරුදු වෙන්න. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. පොරොන්දු වචනේ ඉෂ්ට වෙන්නට කාලයක් තිබෙනවා. உடனே வாக்கு தத்தம் நிறைவேறாது. ඒ විගසිතේ පොරොන්දු වචනේ ඉෂ්ට වෙන්නේ නැහැ. விசுவாசிகள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வாக்கு தத்தம் வந்தால் வாக்கு தத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். පොරොන්දු වචනයක් ලබා ගත්තා නම් ඒ වචනේ තියලා ප්‍රාර්ථනා කරන්නට அந்த ඕනේ. வாக்கு தத்தம் நிறைவேற மற்றும் காத்திருக்க பழக. ඒ පොරොන්දු වචනේ ඉෂ්ට වෙනකම් අපි ටිකක් බලාගෙන ඉන්නට ඕනේ. அது சில நேரம் ஜனவரி மாதமே நடக்கலாம். සමහර විටක ජනවාරි මාසයේ ඉතර ඉෂ්ට சில වෙන්න நேரம் පුළුවන්. டிசம்பர் மாதத்துல நடக்கலாம். සමහර විට දෙසැම්බර් මාසයේදී ඉෂ්ට වෙන්න அந்த පුළුවන්. பகுதியில நடக்கலாம். නැද කොටස ඉෂ්ට වෙන්න පුළුවන්. எப்ப நடக்கும் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. කවදාද ඉෂ්ට වෙන්නේ කියලා අපිට කියන්න ஆனால் දන්නේ அந்த නැහැ. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். නමුත් දෙවියන් වහන්සේ පොරොන්දු ඉෂ්ට කරයි. நல்ல வாக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. දැන් දේවසෙවිත් කියන්න හalleluya. ஆகையால் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்பி விசுவாசமாய் பிடித்துக் கொள்ளுங்க. ඒ නිසා දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ පොරොන්දු වචනේ විශ්වාස කරමින් තදින් අල්ලගන්න. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சுமக்கிற தெய்வம். දෙවියන් වහන්සේ කියනවා මම උඹව උසුලා ගන්නා වූ நான் உன்னை දෙවියන් වහන්සේ. உருவாக்குற தெய்வம். මම උඹව සාදනා වූ දෙවියන් நான் உன்னை වහන්සේ. ரட்சிக்கிற தெய்வம். මම උඹව ගලවනා වූ දෙවියන් சொல்லுங்க වහන්සේ. ஆமென் என்று சொல்லுங்க. ආමේන් කියලා කියමු. அவர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. 2022 ஆண்டுல கர்த்தருக்கு உங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. මේ 2022 වෙනි අවුරුද්ද තුල ස්වාමීන් වහන්සේට ඔබගේ ජීවිතේ බාර කරන්න. கொடுக்காத பகுதிகள் இருந்தால் விட்டு கொடுங்க. බාර කරන්න නැති තැන් තියෙනවා නම් ඉඩ අරින්න. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விட்டு கொடுக்கிற பொழுதுதான் தேவன் நன்மை செய்வார். මේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට ඉඩ අරින්න තමයි ස්වාමීන් වහන්සේ යහපත් කරන්නේ. அது உடாக்கலாவட்டு අපේ ජීවිතේ හිතුවක්කාරකම් තියෙනවා. இந்த அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் பிடிவாதம் இருக்கிறது. වෙනස් වෙන්නේ නැති චරිත අපේ ජීවිතේ மாற்றம் තිබෙනවා. அடையாத சுபாவங்கள் இருக்கிறது. අපි වෙනස් වෙන්න තීරණ ගත්තා. යක්ෂය අපිට ඉඩ දෙන්නේ නැහැ අපේ ජීවිතේ වෙනස් කරගන්න. நாங்கள் மாற்றமடைய தீர்மானம் எடுத்தாலும் பிசாசு அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ඒ නිසා අපේ ජීවිතේ වෙනස් කර ගැනීම දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ඔබ කැමතිද ඔබේ ජීවිතේ මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ වෙනස් කරනවට? நீங்க விரும்புகிறீர்கள் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ඔබට විශ්වාස කරන්න පුළුවන්ද දෙවියන් වහන්සේ ඔබව විශ්වාස කරයි කියලා? உங்களுக்கு நம்ப முடியுமா கர்த்தர் உங்களை நம்புகிறார் என்று? මේ උදෑසන දෙවියන් වහන්සේ ඔබේ පෞල් වෙනස් කරයි, ඔබේ ජීවිත වෙනස් කරයි, ඔබේ ව්‍යාපාරය රැකියාවට ආශිර්වාදය இந்த ගෙනයි. காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி உங்கள் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் சகோதரா சகோதரியே கர்த்தர் எங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். எந்த சகோதரிய சகோதரி தேவியன் ஆன்சபியோ கொட நகரன கெனதி விசிட்டிනවා. எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பகுதிகளை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார் என்பதை குறித்து கடந்த நாட்கள்ல நாங்கள் தியானித்தோம். අපි ජීවිතේ කොයි කොටසද ස්වාමීන් වහන්සේ ගොඩනගන්න කැමති කියලා පසුගිය දවසේදී අපි මෙනෙහි කළා. கர்த்தர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்ப අපේ விரும்புகிறார். පෞද්ගලික ජීවිතේ தேவியன் වහන්සේ ගොඩනගන්න කැමති. எத்தனை பேர் தன்னை தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? කීදෙනෙක් ඔබගේ පුද්ගලික ජීවිතේ ස්වාමීන් වහන්සේට බාර කරලා තිබෙනවද? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுக்கிறீங்களா? ඔබගේ පුද්ගලික ජීවිතය තුළ ස්වාමීන් වහන්සේට ඉඩ අරිනවද? தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக் கொள்றீங்களா? පුද්ගලික ජීවිතය තුළ සුද්ධකම ආරක්ෂා කරනවද? தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறீங்களா? පුද්ගලික ජීවිතය තුළ ස්වාමීන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙනවද? கர்த்தர் அதை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඒක බලනවා. கர்த்தர் அதை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඒක බලනවා. தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இருக்கா? පුද්ගලික ජීවිතය තුළ යාඥාව තියෙනවද? தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாசம் இருக்கா? පුද්ගලික ජීවිතය තුළ නිර්හාර තිබෙනවද? இயேசு பார்க்கிறார். යේසුස් වහන්සේ බලනවා. இயேசு பார்க்கிறார். යේසුස් වහන්සේ බලනවා. தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஊழியம் செய்றீங்களா? පුද්ගලික ජීවිතය තුළ මොන හරි සේවයක් කරනවද? கர்த்தர் அதை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඒක බලනවා. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. හalleluya. சில நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனம் வரலாம் இருக்கலாம். ඊට පුද්ගලික ජීවිතය තුළ දුර්වලතාවය තියෙන්න පුළුවන්. அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த இடத்தை கட்டி எழுப்புவேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා මේ අවුරුද්දේ ඒ ස්ථානය මම ගොඩනගනවා. தனிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கட்டி எழுப்ப விரும்புகிறார். පුද්ගලික ජීවිතය ස්වාමීන් වහන්සේ ගොඩනගන්න කැමතියි. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். පුද්ගලික ජීවිතය තුළ ස්වාමීන් වහන්සේ ආස්කමක් කරන්න කැමතියි. தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுங்க. පුද්ගලික ජීවිතය ස්වාමීන් වහන්සේට බාර කරන්න. ஆண்டவருக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ தீர்மானம் எடுங்க. ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේදී විශ්වාසව ජීවත් වෙන්න ඔබ තීරණ ගන්න. கொலோசியர் 3வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது மனுஷனுக்கு தெரியறதுக்காக அல்ல. කොලොසි 3 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා මනුෂ්‍යයන්ගේ
පෙනීමට නොවේ. தேவனுக்கென்று தேவன் பார்க்கிறார் என்று දෙවියන් වහන්සේ බලනවායි කියලා. நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ප්‍රථමයෙන් ඒක අපි දැනගන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை யார் பார்க்கிறார்? தேவன் பார்க்கிறார். මේ පුද්ගලික ජීවිතයේ දෙවියන් වහන්සේ බලනවා. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்கிறார். පුද්ගලික ජීවිතය තුළ ස්වාමීන් වහන්සේ ආස්කම් කරනවා. இரண்டாவது, இந்த குடும்பம் மிகவும் முக்கியம். දෙවෙනි දේ අපේ පවුලේ ඉතාමත් වැදගත්. சகோதரா சகோதரி குடும்ப வாழ்க்கையில வந்திருக்கிறீங்களா? සහෝදරයෝ සහෝදරියගේ පවුල් ජීවිතය තුළ ඇවිත් සිටිනවාද? குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்களா? පවුල් ජීවිතය තුළ ඇවිත් සිටිනවාද? நீங்க திருமணம் முடித்திருக்கிறீங்களா? ඔබ විවාහ වෙලා සිටිනවාද? ஒரு பிள்ளை இருக்கா? ரெண்டு பிள்ளை இருக்கா? மூன்று பிள்ளை இருக்கா? දරුවන් දෙන්නෙක් තුන් දෙනෙක් සිටිනවාද? இந்த குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ඔබගේ පවුල් ජීවිතය තුළ පවිත්‍රත්වයේ ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු குடும்ப වෙනවා. வாழ்க்கையை ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுங்க. පවුල් ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ සැබෑ ලෙස බාර කරන්න. உங்களோட குடும்ப வாழ்க்கை உண்மையாக தேவனுக்கு அர்ப்பணிங்க. ඔබගේ පවුල් ජීවිතයේ සැබෑ ලෙස ස්වාමීන් වහන්සේට බාර කරන්න. தேவன் அந்த இடத்துல அதிசயமான காரியம் දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානයේ දහස්කම් කරනවා. மூன்றாவது பகுதியை நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்தோம். நாங்கள் பார்த்தோம் எங்கட பேர், තුන්වෙනි අපගේ නම, இந்த கௌரவம் මගේ ගෞරවය. அது குறைந்து போன நிலைமையில இருந்தால் ඒක අඩු වෙලා තියෙනවා නම් தேவன் அதை மறுபடியும் கட்டி எழுப்ப දෙවියන් වහන්සේ ඒක නැවත ගොඩනගන්න කැමතියි. சில நேரத்துல சில தகப்பன்மார் தாய்மார் இருக்கிறாங்க நல்ல கௌரவமாய் வாழ்ந்தவர். සමහර තැන්වල සමහර මව්පියන් ඉන්න හොඳ ගෞරවයෙන් ජීවත් වුණා අය. சமார கம்மல என்ன சமாராகி நமக்கிවත් හරි ප්‍රසිද්ධයි. சிலருடைய பேர்களை சொன்னாலே மிகவும் பிரபல்யமானது. ඒ කාලේ එකටික දෙමව්පියෝ එකටික සීයලා එකටි ආච්චිලා කරපු දේවල් එයාලගේ නමත් නිසා තමයි අද මේ මුණුබුරන් මිනිමිරියන් ජීවත් වෙන්නේ. அந்த நாட்களில் அந்த தாத்தாமார் பாட்டிமார் அவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் தான் இன்றைக்கு பேரன் பேத்திகள் பிரபல்யமாய் அந்த வாழ்கிறார்கள். கௌரவයක් ஒரு நல்ல கௌரவம் இருந்தது. මට මතකයි අපේ සීයා ඒ කාලේ සුද්දොත් එක්ක වැඩ කරේ. பாஸ்டருடைய தாத்தா அந்த நாட்களிலே வெள்ளைக்காரர்களோடு வேலை செய்தார். අපිට ගමේ හොඳ නමක් තිබුණා. அந்த கிராமத்திலே நல்ல பேர் இருந்தது. ඒ ගෙදරට කියන්නේ මහත්තයාගේ ගෙදර කියලා. பாஸ்டருடைய வீட்டுக்கு சொல்லுவார்கள் மகத்தியாவின் வீடு என்று. ඒ දවස්වල මම හිතන්නේ 83 கோலாහල කාලේදී දෙමළ මිනිස්සුන්ට ගහන කාලේ ගෙවල් ගිනි තියන කාලේ අපේ ගේසරාට ඇවිල්ලා සිංහල මිනිස්සු දඩ ගහලා වැඳලා ගිහිල්ලා තියෙනවා. 83வது ஆண்டிலே அந்த பிரச்சனை இருக்கிற நாட்டிலே பாஸ்டருடைய வீட்டுக்கு முன்பதாக வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். අද මහත්තයාගේ කවුරුත් අද තියන්නේ අපි දෙමළ. නමුත් ඒක කියනවා මේක මහත්තයාගේ ගෙදර. මහත්තයාගේ ගෙදරට මුකුත් කරන්න එපා. இந்த பொழுதிலும் அவர்கள் சொன்னார்கள் மகத்தியாவின் வீட்டுக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். අපේ පවුලට රැකවරණය දුන්නේ ද්‍රවිඩාය නෙමෙයි දෙමළාය නෙමෙයි. අපේ ගෙදරට ආරක්ෂාව දුන්නේ ඇවිල්ලා සිංහල අය. அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தது சிங்களவர்கள். හලෝ. හොඳ ගෞරවයක් තිබුණා. நல்ல ஒரு கௌரவம் இருந்தது. අදට අපේ ගමේ කියලා අපේ සීයාගේ නම කිව්වත් දන්නවා. එයාගේ පුවගේ පුතා කිව්වොත් අපිට ලොකු ගෞරවයක්. இன்றைக்கு அந்த ஊருக்கு போய் பாஸ்டருடைய தாத்தாவின் பேரை சொன்னால் இன்றைக்கு அந்த கௌரவம் இருக்கிறது. සමහර වෙලාවට අන්නේ ගෞරවය ඒ නම සමහර වෙලාවට අපේ ජීවිතේ නැති වෙලා සතුරා එතන පහර ගහලා ඇති. சில நேரத்தில் அந்த பெயரை கௌரவத்தை பிசாசானவன் முறித்திருப்பான். ඒකයි මම කිව්වේ එසකියා රජතුමා හොඳ සාක්ෂියක් ඇතුව ජීවත් වුණා. எசேக்கியா ராஜா நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். එයාගේ පුතා ආවා. එයාගේ පුතාගේ නම මනස්සේ. அவருடைய மகனுடைய பேர் மனாசே. එයා ඇවිල්ලා එයා කැමති විදිහට ජීවත් වෙන්න බඩ. அவர் வந்து அவர் விரும்பியபடி வாழ ஆரம்பித்தார். ඒ මාත්‍රගේ කුවේ පාළු කරලා දැම්ම විනාශ කරලා දැම්ම. தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கி போட்டார். තාත්තා දෙවියන් වහන්සේ විශ්වාස කළා. මෙයා වෙනත් දෙවිවරුන්ව විශ්වාස කරන්න ගත්තා. தகப்பன் தேவனை நம்பினார். இவரோ வேறு தேவர்களை ஆராதித்தார். අවුරුදු ගානක් යෙරුසලමේ නමස්කාරයෙන් පැවැත්වුවේ නැහැ. පූජාවක් පැවැත්වුවේ නැහැ. පාස්කුව පැවැත්වුවේ නැහැ. பல வருடங்களாக எருசலேமிலே தேவ ஆராதனைகள் பாஸ்கா பலி எதுவுமே செலுத்தப்படவில்லை. ගෞරවය නැති වෙලා ගියා. அந்த கௌரவம் இழந்து போனது. එසකියා රජතුමා ගොඩනගපු ගෞරවයේ නම විනාශ වෙලා ගියා. எசேக்கியா ராஜா கொண்டு வந்த அந்த பேர் கௌரவம் அழிந்து போனது. නම දෙවියන් වහන්සේ අමතක කළේ නැහැ. ஆனால் தேவன் மறக்கவில்லை. දෙවියන් වහන්සේ අමතක කළේ නැහැ. தேவன் மறக்கவில்லை. මේ උදෑසන ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යමක් කරලා තිබෙනවා නම් ඔබේ පවුලේ යම් කෙනෙක් දෙවියන් වහන්සේ නිසා යම් කැපවීමක් කරලා තිබුණා නම් දෙවියන් වහන්සේ ඒක අමතක කරන්නේ නැහැ. இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் தேவன் அதை மறப்பதில்லை. දෙවියන් වහන්සේ ඔබේම පවුලේ කෙනෙක්ව නැවත නැගිටවයි. உங்கள் குடும்பத்திலிருந்தே ஒருவரை மறுபடியும் தேவன் ඔබේ எழுப்புவார். පවුලේ මේක පුරුකක් නැගිටි. மறுபடியும் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் எழுப்புவார். ඒ ගෞරවය නැවත ගෙනෙන පිණිස. அந்த கௌரவத்தை மறுபடியும் கொண்டு வரும்படியாக අපල සනාදය දීලා දෙවියන් වහන්සේ කියනකො ස්වාමීන් වහන්සේ ඒක නැවත දෙන්න තමයි යොෂියාව දෙවියන් වහන්සේ නැගිටින්නේ. அதை மறுபடியும் கொடுக்கும்படியாக யோசியாவை தேவன் எழுப்பினார். දෙවියන් වහන්සේ ඔබ රජකමට ගෙනාවා. அவரை ராஜாங்கத்திற்கு கொண்டு வந்தார். මනසේව පහ කරලා දැම්මා. மனாசேயை அகற்றி விட்டார்.
යෝෂියා තුනේ නැවත වාරයේ යෙරුසලමේ දේව මාලිගාව ගොඩනගන්න පටන් ගත්තා. யோசியா மூலமாக மறுபடியும் ஆலயத்தை கட்டினார். මේ ජීවිතේ ගොඩනගන්න දෙවියන් වහන්සේ කැමති. உங்கள் வாழ்க்கையை கட்ட தேவன் விரும்புகிறார். බලවන්න කැමති. ரட்சிக்க விரும்புகிறார். ආරක්ෂා කරන්න කැමති. பாதுகாக்க விரும்புகிறார். ඔබගේ බලකොටුව කැඩිලාද? உங்களுடைய அரண் உடைத்துக் දෙවියන් கொள்கிறார். වහන්සේ කියන එන්න දෙවියන් වහන්සේ ළඟට. தேவன் சொல்கிறார்கள் வாருங்கள் தேவன் அருகே. විශ්වාසයේ තබන්න දෙවියන් වහන්සේ. தேவனை நம்புங்கள். අන්තික කියවනක ඒසායා 64 වෙනි පරිච්ඡේදය. ஏசாயா 64வது அதிகாரம் 11 වෙනි පදයට කොට මාත් එක්ක හරව ගන්න. 11வது வார்த்தை. ඒසායා 64 වෙනි පරිච්ඡේදය. ஏசாயா 64 11 වෙනි පදය. 11வது வார்த்தை. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாய் இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? මේවලන සෙනග කොඳුරන්න ගත්ත ස්වාමිනේ අපේ ඔබ වහන්සේ ප්‍රසන්න වුණා වූ තැන දේව මාලිගාව පාළු වෙලා ගිහිල්ලා කිසි දෙයක් නැහැ. ස්වාමිනේ ඔබ වහන්සේ තාමත් නිහඬව ඉන්න යනවද? ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். ஆண்டவரே, உங்களுக்கு இன்பமான ஸ்தானங்கள் எல்லாம் பாழாய் போயின ஆயினும் நீர் மௌனமாய் இருக்கிறீரோ என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். දෙවියන් වහන්සේගේ මහිමේ පැමිණියා වූ දේව මාලිගාව දැන් පාළු වෙලා ගිහිල්ලා ස්වාමිනේ ඔබ වහන්සේ මේක ගොඩනගන්නේ නැද්ද? தேவனுடைய மகிமை நிறைந்த ஆலயம் பாழாய் போன பொழுது கர்த்தர் இதை மறுபடியும் கட்ட மாட்டீரோ என்று முறுமுறுத்தார்கள். ඒ කාලේ එකනේ කොහොමද නමස්කාර කළේ? அந்த நாட்களில் அவர்கள் எப்படியாய் தேவனை දේව ஆராதித்தார்கள்? මාලිගාවේ කොහොමද නමස්කාරයන් පැවැත්වුවේ? தேவ ஆலயத்தில் எப்படி ஆராதனை செய்தார்கள்? බයිබලයේ ගීතාවල 133 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ මෙන්න මෙහෙම කියනවා. சங்கீதம் 133 முதலாவது வார்த்தை இப்படி ගීතාවල சொல்கிறது. 133 පළවෙනි පදේ කියන පළව සහෝදරයන් එකතව වාසය කිරීම කොපමණ යහපත්ද කොපමණ ප්‍රසන්නද ඒ හිස පිටවත් කළා වූ රැවුල දිගේ එනම් ආරෝග්‍යයේ රැවුල දිගේ ඔහුගේ වස්ත්‍රවල වාටිවල දක්වා පස්සිනා වූ අනර්ග තෙල් හා සමානය. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. மேவலன் ඒ කාලයකදී அந்த காலத்துல அவர்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள் என்று சொன்னால் குடும்பமாய் இணைந்து சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பங்கள் இணைந்து போயிட்டு தேவ ஆலயத்துல தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ඒ කාලේ ගුණ කොහොමද ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරේ? சகோதரன் பவுல் பிடி ரැස්වෙලා ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කළා. அவர்கள் அந்த ஐக்கியத்தை பார்த்து சொன்னார்கள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்ளுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ඒ එක්සිටකම බඩගයි ගොඩක් කිව්වා සහෝදරයන් එකතු වෙලා වාසය කිරීම කොච්චර යහපත්ද කොච්චර මිහිරිද කියලා කිව්වා. ஒரு குடும்பமாய் ஆலயத்துல வந்து கடவுளை ஆராதிக்கிறது எவ்வளவு இன்பமான காரியம். පවුලක් ලෙසින් සභාවට ඇවිල්ලා නමස්කාර කිරීම කොච්චර සතුටුදායක දෙයක්ද. குடும்பமாய் பிள்ளைகள் கணவன் மனைவி நாங்கள் எல்லாம் ஓடி ஓடி வந்து ஆலயத்துல விழுந்து தேவனுடைய பாதத்துல ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். ස්වාමීන් පුරුෂයා භාර්යා ධර්ම නැටිනි ස්වාමීන් වහන්සේ දේවස්ථානයේ නමස්කාර කිරීම කොච්චර භාග්‍යවත් இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலம் நல்ல ஐக்கியமாய் குடும்பமாய் போயிட்டு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ජනතාව ඒ කාලේ පවුල් ලෙස ගිහිල්ලා එක්සිටකමෙන් නමස්කාර ஆனா කළා. சத்துரு அந்த ஐக்கியத்தை உடைத்து போட்டார். නමුත් සතුරා එක්සිටකම කඩලා දැම්මා. சத்துரு அவர்கள் ஒரு மனமாய் ஆராதிக்கிறதை நிறுத்திவிட்டார். සතුරා එක්සිටකමේ නමස්කාරයට බාධා කළා. பல வருடங்களாய் அவர்களுக்கு ஆராதிக்க ஆலயம் இருக்கல. අවුරුදු ගණන් ඒගොල්ලෝ නමස්කාර කරන්නට දේවස්ථානයක් තිබුණේ නැහැ. பேபிலோன்ல போயிட்டு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு அங்க கைதிகளாக அகப்பட்டு அடிமைகளாக இருந்தார்கள். බැබිලෝන් දේශයේදී ඒගොල්ලන් ඉරකාරයන් ඇටියට ජීවත් වුණා. 137 சங்கீதம் முதலாவது இரண்டாவது வசனத்துல இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி தேவனை பார்த்து அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். 137 වෙනි ගීතාවලින් පොතේ පළවෙනි දෙවෙනි වචනේ මේ ආකාරයෙන් ඒගොල්ලන් පොදුරන්න පටන් ගත්තා. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைந்து அழுதோம். இங்கே பாருங்க, இவர்கள் பேபிலோன்ல இருந்து ஆறுகள் ஓரத்துல அமர்ந்து இருந்து எருசலேமை பார்த்து அவர்கள் அழ தொடங்கினார்கள். බැබිලෝන් ඒ ගංගාව ළඟ වාඩි වෙලා ඒගොල්ලන් එරුසලම් දිස බලමින් අඬන්න පටන් ගත්තා. எருசலேமை பார்த்து இவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்தோம், குடும்பமா ஆலயத்துல போனோம், குடும்பமா ஐக்கியமாய் சகோதரர்களாய் ஆராதித்தோம், ஆனா இப்ப அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம். එරුසලම් දිහා බලලා ඒගොල්ලන් අඬන්න පටන් ගත්තා. අපි පවුලක් ලෙස ස්වාමීන් වහන්සේ
වහන්සේගේ අභිමුඛයට කියනොත් මේ ස්ථානේ ඉන්නවයි කියලා. அதன் நடுவில் இருக்கும் மலர் செடிகளின் மேல் ஆ. எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இங்க பாருங்க, இவர்கள் பார்க்கிறாங்க இவங்க ஆராதித்த இசை கருவிகள் எல்லாம் மரங்கள்ல தொங்க போட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ඒගොල්ලෝ මඩනයි ගොල්ලන් නමස්කාර කළා ඔය සූර්ය බාණ්ඩ සියලු දේ මේ ගස් උඩ තිබෙනවා. ஆண்டவரை ஆராதித்த எல்லா இசை கருவிகள் எல்லாம் மரங்கள்ல தொங்க போட்டு இருக்கு. දෙවියන් වහන්සේට නමස්කාර කළා සූර්ය බාණ්ඩ සියලු දේ මේ ගස් උඩ තිබෙනවා. அவசியமா எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி ஆ. சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? ஆ. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியினாலும் அதிகமாக எண்ணாமலும் வேதனையை சொல்றாங்க. ஆண்டவரே, பாருங்க, நாங்க எப்படி ஆராதித்தவங்க, எப்படி உங்களை தொழுது கொண்டவங்க, ஆனா இப்ப நாங்க பாழாய் போய் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ඒගොල්ලෝ විලාපෙන්න පටන් ගත්තා ස්වාමීන් වහන්සේ මේ ආකාරයෙන් අපි ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කළාද නමුත් දැන් මේ ආකාරයෙන් සිටිනවයි කියලා විලාප දෙන්න පටන් ஆண்டவரே, ගත්තා. எங்களுக்கு இருந்ததான் எல்லாமே சத்துருக்கள் எங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டாங்க. අප ළඟ තිබුණා වූ සියලු දේම සතුරන් උදුරගත්තා. අපිට පාස්තරියා බගයින් ඉන්න මොකද අහගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ අපිව මේ අවුරුද්දේ ගොඩනගා ගන්න තමයි කැමති වෙන්නේ. இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். අතුරා අපගෙන් පැහැරගත්ත හැමදේම නැවත දෙවියන් වහන්සේ දෙන්න තමයි කැමති වෙන්නේ. சத்துரு நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்ட எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் கொடுக்க අතුරා ඔබේ விரும்புகிறார். ජීවිතේ මොනවද උදුරගෙන තිබෙන්නේ? මේ හැමදේම නැවත දීලා ඔබව ගොඩනගන්න මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ. சத்துரு எந்த காரியத்தை பறித்து கொண்டோனோ அவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை கட்ட விரும்புகிறார். ආමෙන් කියලා කියනවාද? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ඊශ්‍රායල් ඉඳගෙන තිබුණ ලොකුම වස්තුව තමයි දේව මාලිගාවේ තිබුණ පහන් මුඛ සහ ඒ ගිවිසුම් පෙට්ටිය. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பெரிதான ஒரு சொத்து தான் இஸ்ரவேல் ஆலயத்தில் இருந்ததான அந்த உடன்படிக்கை பெட்டியும் குத்து விளக்கு. පහන් මුඛ සහ ගිවිසුම් පෙට්ටිය ඒකට ඉන්න අනර්ගව තිබුණා. குத்து விளக்கும் உடன்படிக்கை பெட்டியும் அவர்களுக்கு மிகவும் பெருமையாய் இருந்தது. සතුරා ආවට පස්සේ මේ පහන් මුඛයි මේ ගිවිසුම් පෙට්ටිය ඒ දේව මාලිගාවේ තිබුණ හැමදේම අරගෙන ඒකට යාළුවගේ රටට ගෙනිච්චා. சத்துருக்கள் வந்து அந்த குத்து விளக்கை உடன்படிக்கை பெட்டியை தேவாலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் தேசத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள். හැමදේම අහිමි වෙලා ගඟක් කයිනේ වාඩි වෙලා රබර් ඔක්කොම නලා ඔක්කොම හොර නැහැ ඔක්කොම ගස් වල එල්ලලා දේශේ පාළු වෙලා මේ පැත්තේ ඉඳලා හදාගෙන ඉන්නකොට දෙවියන් වහන්සේ ඒසායාව නැගිටවල කියනවා නැවත මම නුඹලව ගොඩනගන්න යනවා. இதை எல்லாவற்றையும் விளைத்து பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்திருந்து அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி சொல்கிறார், மறுபடியும் உங்களை நான் கட்டி எழுப்புவேன். හලෙලූයා. ஹalleluya. ඒසායාව නැගිටවල දෙවියන් වහන්සේ අනාගත වාක්‍ය ප්‍රකාශ කරනවා උඹලට අහිමි වෙච්ච හැමදේම මම නැවත නුඹලාට දෙන්නව දෙවියන් වහන්සේ. ஏசாயாவை எழுப்பி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பேன். ඒසායා 40ට පස්සේ තමයි මේකට පොළොන්නු දේශයට නැවත එන්න. ஏசாயா 40வது அதிகாரத்துக்கு பின்புதான் இவர்கள் வாக்குத்தத்த ඒකට தேசத்துக்கு එනවල නිකන් ආවේ නෑ. අර පහන් මුද්ද තමන්ගේ කලපිට තබාගෙන අහිමි වෙච්ච හැමදේම නැවත අරගෙන එරුසලමට එන්න දෙවියන් වහන්සේ උන්ට නැවත කරුණාව දුන්නා. அவர்கள் அங்கிருந்து வருகிற பொழுது சும்மா வரவில்லை. அவர்கள் இழந்து போன அந்த குத்து விளக்கு, இழந்து போன எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வர தேவன் உதவி செய்தார். අනාගත මුහුණකින් ඒකට ගියා. එනකොට ජයග්‍රහණය මුහුණකින් නැවත ඒකට හැරිලා. தோல்வியான சூழ்நிலையை கடந்து சென்றார்கள். வருகிற பொழுது வெற்றி முழக்கத்தோடு வந்தார்கள். මම මේ අවුරුද්දේ සතුරා මොන වගේ පීඩාවක් ගේන්න උත්සාහ කළා, සතුරා මොන වගේ පොරබැදීම් ගේන්න උත්සාහ කළා, දෙවියන් වහන්සේ හැම දෙයකින්ම ජය දීලා අපිව ආරක්ෂා කළා, ගල්වලා අපිව ගොඩනගා ගන්න දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්දේ කරා. சத்துரு எப்படிப்பட்ட தோல்வி போராட்டங்களை கொண்டு வர சத்துரு முயற்சித்தார். இந்த வருஷத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் யோவேல் පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදේ මෙන්න මෙහෙම කියනවා. யோவேல் முதலாம் அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. யோவேல் පළවෙනි පරිච්ඡේදයේ யோவேல் முதலாவது அதிகாரம் 7 වෙනි පදේ 7வது வார்த்தை. වාසිය තමයි. அதன் திராட்சை செடியை அழித்து ஆ. என் அத்திமரத்தை உரித்து ஆ. அதன் பட்டையை முற்றிலும் திண்டு போன்றது. ஆ. அதன் அக்கிளைகள் வெண்மையாயிற்று. මේ බලන්න උන් මගේ මිදිවැල පාළු කොට මගේ අත්තිකා ගහ කඩා දමා එහි පොතු කලවා එලා දැමුවෝය. එහි අතුද සුදු වී තිබේ. මේ බලන්න සතුරාගේ ක්‍රියාව. சத்துருவின் கிரியை பாருங்கள். යෝවෙල්ට දෙවියන් වහන්සේ අනාගත වතුරේට එළිදරව් කරලා කියනවා මේ බලන්න සතුරා මිදිවැත්ත පාළු කරන්න යනවා. யோவேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி சொல்கிறார், சத்துரு திராட்சை செடியை அழித்து போட பார்க்கிறான். සතුරා නිකන් ඉන්නේ නැහැ. சத்துரு சும்மா இருப்பதில்லை. நான் சொல்கிறேன் நீங்க தூங்கலாம் සතුරු தூங்க மாட்டான். ඔබ නිදාගන්න පුළුවන්, ඔබ සතුරා නිදාගන්නේ නැහැ. நீங்க சேர்ச்சிலேயும் தூங்குவீங்க, வீட்டிலேயும் தூங்குவீங்க, வேலை செய்யற இடத்துலயும் தூங்குவீங்க, பஸ்ல இருந்தா
வாகனத்துல போற நேரம் தூங்கிங்க, எல்லா இடத்துல தூங்கி கொண்டிருப்பீங்க. ඔබ චර්ච් එකේ නිදාගෙන ගෙදර නිදාගෙන සියලුම ස්ථානවල ඔබ නිදාගන්නේ. බස් එකේ යනකොට, කාර් එකේ යනකොට සමහර ඩ්‍රයිවිං කරගෙනම නිදිනවා. சில பேர் டிரைவிங் பண்ணிக்கொண்டே தூங்குவார்கள். සමහර අය කතා කර කර ඉන්නවා, කතා කර කර ඉන්න ගමන්ම නිදිනවා. சில பேர் கதைத்துக் கொண்டே இருப்பார்கள், கதைத்துக் கொண்டே தூங்குவார்கள். අපිට නිදියන්න අපිට තැනක් මෙතන තමයි නිදියන්න ඕනේ කියලා තැනක් නැහැ. இந்த இடத்தில் தான் தூங்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. නේද? බැංකුවේ පොලිමේ නිදියනවා. வரிசையில் இருக்கும் பொழுது தூங்குவார்கள். බැංකුවේ පොලිමේ ඉන්නවා, ගිහිල්ලා බැංකුවට සල්ලි දාන්න බැංකුවේ පොලිමේ නිදියනවා. பேங்க்ல வரிசையில் இருக்கும் பொழுது தூங்குவார்கள். නිදියන්න තැනක් අපිට නැහැ. தூங்குவதற்கு இடம் இல்லை. නමුත් සතුරා නිදියන්නේ නැහැ. ஆனால் சத்துரு தூங்குவதில்லை. මතක තියාගන්න. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். සතුරා අපේ නිදිවත්ත, අපේ ජීවිතේ, අපේ පවුල විනාශ කරන්න තමයි සැලසුම් දාන්නේ. சத்துரு எங்களுடைய திராட்சை தோட்டத்தை வாழ்க்கையை அழிக்கவே அவர் திட்டம் போடுகிறார். යෝබෙල් කියනවා අත්තික්කා ගහේ පොතු ගලවන්න බලනවා. அத்தி மரத்தின் தோலை உரிக்க பார்க்கிறான். පොත්ත ගලවපුවම ගහ අඳුර ගන්න බැරි වෙන සුදු වෙලා යනවා. தோலை உரிக்கிற பொழுது மரத்தை இனம் காண முடியாதபடிக்கு அது வெண்மையாய் மாறிவிடும். எச்சரிக்கையா கேட்டுக்கொள்ளுங்க. பிசாசுடைய திட்டம் இந்த வருடத்துல எங்களுடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம், எங்களுடைய ஆசீர்வாதமான இடங்கள் எல்லாம் பாழாய் போக அவர் செய்ய பார்க்கிறார். මේ අවුරුද්දේ සත්‍යරාජ්‍ය සැලැස්ම දැනගන්න දෙවියන් වහන්සේ දුන්නා ආශිර්වාදයේ ස්ථාන ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அத்தி மரங்கள் எல்லாம் தோல் உரிக்க பார்க்கிறார். ඔන්න ආශිර්වාදයේ දෙන්නා වූ අත්තිකාගේ පොත අරින්න බලනවා. நல்ல விசுவாசி, நல்ல விசுவாச குடும்பம் பிசாசு என்ன செய்ய பார்க்கிறார்? தோல் உரிக்க பார்க்கிறார். ඔන්න ඇදිරිවන්තගේ පවුල් යක්ෂයා පොත අරින්න බලනවා. அத்தி மரம் தான், අත්තිකා තමයි. வேத மரம் அல்ல. වෙන ගහක් නොවේ. அத்தி மரம் தான். අත්තිකා තමයි. ஆனா தோல் உரிக்கப்பட்டு அது வெள்ளையாய் மாறிடும். පොත අරලා දැම්මොත් ඒක සුදු වෙනවා. அத்தி மரம் ஒரு செழிப்பான மரம். අත්තිකා ඔත සපලවත් ගහක්. அத்தி மரம் பார்க்க ஒரு வடிவாய் இருக்கும். අත්තිකා බඩනකොට ඉතාමත් ලස්සනයි. ஹலோ. ஆனா அத்தி மரத்தின் தோலை பிசாசு உரித்து போட்டால் அந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ඒ අත්තිකායි පොතු යක්ෂයා සූරලා දැම්මොත් ඉතින් ඒක අඳුරා ගන්න බෑ. சில விசுவாசிகள் நல்ல விசுவாசி தான். සමහර ඇදිරිවන්තයන් හොඳ ඇදිරිවන්තයන් நல்ல තමයි. குடும்பம் தான். හොඳ පවුල් තමයි. நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். හොඳ ස්වාමීන් වහන්සේව නමස්කාර ஆனா நீ කරනවා. பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த வாழ்க்கையில இருக்கிற தோலை உரிக்க விட்டால் யார் என்று கண்டுபிடிக்க முடியாம போயிடும். නමුත් ඔබ යක්ෂයාට ඉඩ දීලා ඒ පොත අරින්න ඉඩ දුන්නොත් ඉතින් කවුද කියලා තෝරා ගන්න බෑ. கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ඒක හොයා ගන්න බෑ. பிசாசு செய்கிற கிரியைகள். යක්ෂයා කරන ක්‍රියාවන්. யோபேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். යෝබෙල් දෙවෙනි පරිච්ඡේදය 21 වෙනි වචනය. வாசியம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துரு என்னதான் பகை வீசினாலும், சத்துரு என்னதான் போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் நாங்கள் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். காரணம் நீங்க தான் எங்களுடைய தேவன், நீங்க தான் எங்களை பாதுகாக்கிறவர். සතුර කොච්චර ප්‍රශ්න ගෙනාවොත් හරි දෙවියන් වහන්සේ තුල අපි සතුට වෙනවා. හේතුව ඔබ වහන්සේ පමණයි අපේ දෙවියන් වහන්සේ. வாசியம் 22வது வசனம். 22 වෙනි වචනය. வெளியின் மிருகங்களே ஆ. பயப்படாதீங்கள். பயப்படாதீங்க. வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். ஆ. கிளிச்சங்கள் காய்களை காய்க்கும். ஆ. அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதர்கள விசுவாசத்துக்கு இடம் இல்ல. මේ අවුරුදු යක්ෂයාට ඉඩ නැහැ. வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கையில விசுவாசத்துக்கு இடம் இல்ல. යවුන දරුවන්ගේ ජීවිතය තුළ உங்க යක්ෂයාට ඉඩ வாழ்க்கையில නැහැ. விசுவாசத்துக்கு இடம் ඔවුන් இல்ல. ජීවිතය තුළ යක්ෂයාට ඉඩ නැහැ. தொழிலை வியாபாரத்தை நஷ்டமாக்க விசுவாசத்துக்கு இடம் இல்ல. ඇත්තේ ව්‍යාපාරය අඩහම කරන්නට යක්ෂයාට ඉඩ නැහැ. பயப்படாதே, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூரு. බයවෙන්න එපා. දෙවියන් වහන්සේ තුළ සතුට நீங்க වෙන්න. தேவன் பெரிய காரியங்களை செய்ய අපේ දෙවියන් போகிறார். වහන්සේ මහත් දේවල් කරයි. வாசியம் 26வது வசனத்துல 2வது பகுதி. 26 වෙනි වචනේ දෙවෙනි කොටස. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆ. நாமத்தை துதிப்பீர்கள். ஆ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, අපේසෙනක කවදාවත් උන්වහන්සේගෙනවා ලැජ්ජාවට පත් වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. කවුද? දෙවියන් වහන්සේ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை. ඔබගේ කපඩාවන් දෙවියන් වහන්සේ පුරවයි. உங்கள் களஞ்சியங்களை தேவன் நிரப்புவார். ඔබගේ නිදියුස ඒ වාදනය දෙවියන් වහන්සේ පුරවයි. உங்களுடைய திராட்சை ரசத்தை கர்த்தர் நிரப்புவார். දෙවියන් වහන්සේ ඔබගේ ව්‍යාපාර රැකියාවට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද கர்த்தர் කරනවා. உங்கள் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். එක්මනි කියවන එරේමියා 31 වෙනි පරිච්ඡේදය. எரேமியா 31வது அதிகாரம் 4 වෙනි පදයේ මෙන්න මේම කියනවා. 4வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. இஸ்ரவேல் என்னும்
கன்னிகையே, ஆ. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இங்கே பாருங்க ஆண்டவர் சொல்ற மறுபடியும் கட்டுவேன். இஸ்ரவேலே பயப்படாத, நான் மறுபடியும் கட்டுவேன். දෙවියන් වහන්සේ කියන ඉස්රායල් බය වෙන්න එපා. නැවත මම නුඹව ගොඩනගනවා. விசுவாசியே பயப்படாதீங்க, கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டியிருக்கிறார். එදිරිවන්තයනි බය වෙන්න එපා. ස්වාමීන් වහන්සේ නැවත ඔබව உங்களுடைய ගොඩනගයි. களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். ඔබගේ කබඩාවන් ස්වාමීන් වහන්සේ පුරවයි. எல்லாம் தேவனாலே ඔබගේ ஆசீர்வதிக்கப்படும். ජීවිතේ ස්වාමීන් වහන්සේගෙන් ආශිර්වාද ලබා ගනී. நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆ. ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். சொல்லுங்களேன் ஆமென். ආමෙන් කියමු. ஆத்தோரத்துல அமர்ந்து அழுது கொண்டிருக்கிற விசுவாசியை பார்த்து, ஆத்தோரத்துல புலம்பிக் கொண்டிருந்த விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ உன்னை மறுபடியும் கட்டுவேன். நீ மறுபடியும் போயிட்டு இந்த சேனையோட தேவனை நீ ஆராதிக்க போற. ගමනක වාඩි වෙලා විලාප දුන්නා වූ ජනතාව දේශ බලමින් ස්වාමීන් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. නැවත මම නුඹව இங்க ගොඩනගනවා. பாருங்க, நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க தோல்வி அடைந்தீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல மறுபடியும் விசுவாசியை நான் உன்னை உயர்த்துவேன், இந்த வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். ඔබ කොයි ස්ථානයේද ලැජ්ජාවට පත් වුනේ, කොයි ස්ථානයේද ඔබ වැටලා ඒ ස්ථානයේම ස්වාමීන් වහන්සේ කියන නැවත මම නුඹව ගොඩනගනවා சீக்கிரமா කියලා. வாசியம்மா, எசேக்கியேல் 28 அதிகாரம் 26வது வசனம். එසේකිය 28 වෙනි පරිච්ඡේදය 26 වෙනි වචනය. வாசிங்க. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் ஆ. அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து ஆ. வீடுகளை கட்டி ஆ. திராட்சை தோட்டங்களை நாட்டி ஆ. சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார். ஆமென். மறுபடியும் வாசியம்மா, மெதுவா வாசிக்கிறேன். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் ஆ. அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது ஆ. அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆ. அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்லுகிறார். කියනකො ආමෙන් කියලා බලන්න කොච්චර අනර්ග පොරොන්දුවක් දෙවියන් වහන්සේ දෙනවා. எவ்வளவு பெருமதியான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். ඒකරන සිංහලෙන් මම මේ කියවන හොඳට අහගන්න. ඔහු ඒ සුවසේ වාසය කොට ගෙවල් ගොඩ නගන්නෝය. පිටිවතු වවන්නෝය. ඔවුන්ට අපට සිටිනා වූ ඔවුන්ව සුළු කළා වූ සියල්ලන් කෙරෙහි මා විසින් විනිශ්චය ඉෂ්ට කරන කල්හි ඔවුන් එසේ සුවසේ වාසය කරනවා ඇත. මෙසේ මා ඔවුන්ගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ බව ඔවුන් දැනගන්නෝය. කියනකො ආමෙන් කියලා. ආමෙන්. දෙවියන් වහන්සේ කොච්චර අපිව ගොඩ නගන්න කැමතිද? தேவன் எவ்வளவாய் என்னை கட்ட දෙවියන් விரும்புகிறார். වහන්සේ කොච්චර අපිට ආශිර්වාද කරන්න தேவன் කැමතිද? எவ்வளவாய் என்னை ஆசீர்வதிக்க දෙවියන් விரும்புகிறார். වහන්සේ කියන මාගේ සෙනග මේ අවුරුද්දේ සුවසේ වාසය කරනවා ඇත. தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் இந்த வருஷத்திலே சுகமாய் வாழ்வார்கள். ඔව් නැවත තමන්ගේ ගෙවල් ගොඩ නගනවා ඇත. அவர்கள் மறுபடியும் தங்கள் வீடுகளை கட்டுவார்கள். යාළුවගේ මිදිවතු නැවත වගා කරයි. திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள். මම ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේ. நானே அவர்களுடைய தேவன். අවුදේ අයව සුළු කළේ. யார் அவர்களை அற்பமாய் எண்ணினார்களோ, අවුදේ අයව ලැජ්ජාවට පත් யார் කළේ. அவர்களை இகழ்ந்தார்களோ, දෙවියන් වහන්සේ කියන මම මේ තැනම නැවත වාරයක් අයව ඔසවන්න නෑ. தேவன் சொல்கிறார், அதே இடத்திலே மறுபடியும் அவர்களை நான் உயர்த்துவேன். මේකට විශ්වාසයක් තියනවාද? පාස්ටර් 2022 දෙවියන් වහන්සේ අපේ ගෙදරට, මගේ ගෙදරට, මගේ ජීවිතේට, මගේ ව්‍යාපාරෙට ආශිර්වාද කරයි. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இந்த வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். අයියෙන් කියන්නකෝ හාලෙලූයා. எத்தனை பேர் ஹalleluya, ආයි කියන්න හාලෙලූයා. ஹalleluya. අපේකව තවක් කියන්න හාලෙලූයා. හalleluya. දෙවියන් වහන්සේ අපිව ගොඩ නගයි. கர்த்தர் நம்மை கட்டுவார். අපිව කොතනද සුළු කළේ? எந்த இடத்திலே அற்பமாய் எண்ணினார்கள், අපිව ලැජ්ජාවට පත් யார் කළේ? எங்களை வெட்கப்படுத்தினார்கள், මම දන්නේ නෑ ඔබ කොතනද වැඩිලා ගියේ, ඔබව කවුද සුළු කරේ, කවුද ඔබ ලැජ්ජාවට පත් කරේ? මම දන්නේ නෑ. දෙවියන් වහන්සේ දන්නවා. எனக்கு தெரியாது உங்களை யார் வெட்கப்படுத்தினார்கள், யார் இகழ்ந்தார்கள் என்று. ஆனால் தேவன் அறிவார். එසේකියල් 30 11 වෙනි පදේ කියනවා මුල් කාලයට වඩා මම ඔබට යහපත කරන්න දෙවියන්. எசேக்கியேல் 36 அதிகாரம் சொல்கிறது, ஆரம்பத்தில் இருந்த நாட்களை விட நான் ஆசீர்வதிப்பேன். එරේමියා 42 10 කියනවා. எரேமியா 42:10 சொல்கிறது, නැවත ආශිර්වාදයේ සතුටට උදුර ගන්න මම ඉඩ දෙන්නේ නැහැ. மறுபடியும் ஆசீர்வாதத்தை சத்துரு பறித்து கொள்ள நான் இடம் கொடுப்பதில்லை. නැවත ආශිර්වාදයේ කඩා දමන්න යක්ෂයාට මම ඉඩ දෙන්නේ නැහැ. மறுபடியும் ஆசீர்வாதத்தை உடைக்க சத்துருக்கு இடம் கொடுப்பதில்லை. ආශිර්වාද දීලා දෙවියන් වහන්සේ පොරොන්දු කරා කියන්නේ සුදි වේවා. வாக்குத்தத்தங்களை வாக்குத்தத்தம் சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி. නැවත මගේ ආශිර්වාදයේ කඩලා දාන යක්ෂයාට ඉඩ දෙන්නේ නැහැ. மறுபடியும் என் ஆசீர்வாதத்தை உடைத்து கொள்ள சத்துருக்கு இடம் கொடுப்பதில்லை. මගේ පවුල කඩන්න යක්ෂයාට දෙවියන් වහන්සේ ඉඩ දෙන්නේ නැහැ. மறுபடியும் குடும்பத்தை உடைக்க சத்துருக்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. මගේ ව්‍යාපාරේ කඩලා දාන යක්ෂයාට දෙවියන් වහන්සේ ඉඩ දෙන්නේ නැහැ. மறுபடியும் வியாபாரத்தை உடைத்து சத்துருக்கு இடம் கொடுப்பதில்லை. දෙවියන් වහන්සේ කියනවා තියෙන තිබුණාට වඩා தேவன் சொல்கிறார், இருந்ததை பார்க்கிலும் මම ඔබට ආශිර්වාද කරන දෙවියන්. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். අවසාන කොටසට අපි
අපි ඇවිල්ලා ඉන්නේ கடைசி பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். එක රාජාවලිය 18 වෙනි පරිච්ඡේදය. ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30 වෙනි පදේ කියනවා. 30வது வார்த்தை சொல்கிறது, මේ පොරොන්දු සියල්ල ඉෂ්ට වෙන්න ඕනි නම් இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் අපේ ජීවිතේ කඩා වැටී තිබෙන පූජාසනය எங்கள் வாழ்க்கையில் உடைந்து சிதைந்து போன பலிபீடம் නැවත අපි ගොඩනගන්න. மறுபடியும் கட்டப்பட வேண்டும். එළිය නැවත ගොඩනගෝ පූජාසනය. எலியா மறுபடியும் பலிபீடத்தை கட்டினார். එළිය නැවත මාරයා පූජාසනය ගොඩනගනවා. மறுபடியும் பலிபீடத்தை கட்டினார். මේ අවුරුද්දේ මේ පූජාසනය ඔබයි ගොඩනගන්න. இந்த வருஷத்திலே உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தான் கட்ட ඒ வேண்டும். කාලේ පූජාසනය මැටි වලින් හැදුවා. அந்த நாட்களிலே பலிபீடத்தை களிமண்ணினால் செய்தார்கள். ඒකක් මැටි මේකට විශේෂ වූ මැටි වර්ගයක් තිබුණා. அதுக்கு விசேஷமான ஒரு களிமண் இருந்தது. ඒක එකට ගිහිල්ලා එකතු කරගෙන එන්න ඕනි. அதை அவர்கள் போய் சேகரித்துக் கொண்டு வர வேண்டும். එනල්ලා පියවර පූජාසනයකට ගොඩනගුවා. கொண்டு வந்து படிமுறையாக பலிபீடத்தை கட்டினார்கள். අයියෝ ගොඩක් අය ඉන්නවා නෝවා, ආබ්‍රහම්, ஆபிரகாம், එලියා எலியா පූජාසන ගොඩනගුවා. பலிபீடத்தை கட்டினார்கள். එතන දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනකොට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ වැටුණා. அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவ சமூகம் இறங்கியது. මොකද ස්වාමීන් වහන්සේ පූජාසනය කියලා අපිට ප්‍රකාශ කරා. பலிபீடம் என்று தேவன் எதை சொல்லுகிறார்? අපේ යාඥාවේ ජීවිතය. எங்களுடைய ஜெப வாழ்க்கை, අපේ යාඥාවේ ජීවිතය. எங்கள் ஜெப வாழ்க்கை, එනි මන්දනේ ඔබගේ පූජාසනය කොහොමද තිබෙන්නේ? உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? ඔබගේ යාඥාවේ ජීවිතේ කොයි වගේද තිබෙන්නේ? உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி ඔබට இருக்கிறது? හොඳ යාඥාවේ ජීවිතයක් තිබෙනවද? உங்களுக்கு நல்ல ஒரு ஜெப ஜீவியம் இருக்கிறதா? ඔබ කොහොමද නිින්දේ නැගිටින්නේ? நீங்க எப்படி நித்திரையிலிருந்து ඔබ எழுப்புறீங்க? නැවත නිින්දට කොහොමද යන්නේ? மறுபடியும் எப்படி நித்திரை செய்றீங்க? ඇයි 24 දෙවියන් වහන්සේත් එක්ක අපන සම්බන්ධතාවය කොයි වගේද? 24 மணித்தியாலத்திலே தேவனோடு வைக்கிற உறவு எப்படிப்பட்டது? සමහරවිට යාඥාව ගැන කතා කරනවට කැමති නැහැ. சிலருக்கு ஜெபத்தை குறித்து பேச விருப்பமில்லை. යාඥාව ගැන ධෛර්යමත් කරනවට කැමති නැහැ. ஜெபத்தை குறித்து தைரியப்படுத்துகிறதற்கு விருப்பமில்லை. ඇයි යාගේ යාඥාවේ ජීවිතයක් නැහැ? அவருக்கு ஒரு ஜெப ஜீவியம் இல்லை. ඒවල් වල බලන්න හැම වෙලේම busy. வீடுகளில் எந்த நேரம் பிஸி, හැම වෙලේම වැඩ. எந்த நேரம் வேலை. වෙලාවක් නැහැ ඒකට. அவர்களுக்கு ஒரு நேரம் இல்லை. පොඩක් යනකොට ට්‍රිප් එකක් යන්න. ஒரு ட்ரிப் போங்க பாருங்க, කොහේ හරි ගමනක් යන්න. ஏதாவது ஒரு பயணம் අපි போய் பாருங்க. කියමු ගමන් ඒකට රෙඩි වෙනවා. நாங்க சொன்னவுடன் அதுக்கு ரெடி ஆகுவோம். ගෙදර ඔබේ ළමයට කියන්නේ අද අපි යාඥා කරමු කියලා. යාඥා කරමු කියලා ගෙදර කියලා බලන්න. ஆனால் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி பாருங்க. උර එනවද කියලා බලන්න. ஓடி வருகிறார்களா? පැදුරට දෝගෙන එනවද කියලා බලන්න. அவர்கள் பாய்ந்து ஓடி வருகிறார்களா? අද කියනකොට අපි අද අපි රැට අන්සාර එකේ කෑම කන්නේ. இன்றைக்கு இரவு நாங்கள் அன்சாரிலே சாப்பாடு சாப்பிட போகிறோம். අපි අද රැට KFC යක්. நான் இன்றைக்கு KFC போவோம். කියපු ගමන් බලන්න ගෙදර ඉන්න ඔක්කොටම මහත්ය වෙදාර්ථමයි මහත්යගේ කකුල මසාජ් කරනවා නේද? මහත්යත් එක්කමයි ළමයිට හරි සතුටුයි ගෙදර. அந்த நாளிலே வீட்டில் பெரிதான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். KFC යන්න. KFC போக. මේ පූජාසනේ කැඩිලා ගිහිල්ලා. இங்கே பலிபீடம் உடைந்து போய் இருக்கிறது. පූජාසනේ ගොඩනගම එන්නේ නැහැ. பலிபீடத்தை கட்டுவோம் வாருங்கள் என்றால் வருவதில்லை. මම කිව්වා එන්න සභාවට මට නම දෙන්න. පවුල් පිටින් ඇවිල්ලා එක දවසක් මාසෙකට යාඥා කරා. பாஸ்டர் சொன்னார், வந்து சபையிலே பேர் கொடுங்க, மாதத்திலே ஒரு நாள் வந்து சபையிலே ஜெபம் பண்ணுங்க என்று. පාස්ටර් ඇටියට මම දුක් වෙනවා. பாஸ்டர் துக்கப்படுகிறார். මගේ වැඩි මහල්ලන්ගේ ඉඳලා මගේ පොඩි ළමයා වෙනකන් එක්කෙනෙක්වත් නම දුන්නේ නැහැ. மூப்பர்களில் இருந்து சிறு பிள்ளைகள் வரைக்கும் யாருமே பேர் கொடுக்கவில்லை. එක්කෙනෙක්වත් දුන්නේ නැහැ. ஒருவருமே கொடுக்கவில்லை. ඔයා දඩ ගාලා යාඥා කරන අපිට ඕනේ ඒක. பாஸ்டர் நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. මේ අවුරුද්දේ පූජාසනේ ගොඩනගන්න. இந்த வருஷத்திலே பலிபீடத்தை கட்டுங்க. මගේ ළඟින් ඉන්න අය යාඥාව නැත්නම් ඔබට ඉන්න බෑ. என் அருகே இருக்கிறவர்கள் ஜெபம் இல்லாவிட்டால் உங்களால் இருக்க முடியாது. හැම වෙලේම ප්‍රශ්න මතුවේ. எப்பொழுது பிரச்சனை உண்டாகும். සභාවේ සේවය කරන අයට යාඥාව නැත්නම් ඔබේ සේවය ගැන ඔබට තෘප්තියක් එන්නේ නැහැ. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபம் இல்லாவிட்டால் ஊழியத்தை குறித்து திருப்தி வராது. සභාවේ පූජාසන ඉස්සරහා ධන ගහන්න නැති එක්කෙනෙක්ටවත් සේවය ගැන සතුටක් නැහැ. சபையிலே பலிபீடத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிடாதவர்களுக்கு ஊழியத்தை குறித்து சந்தோஷம் வராது. ඒ පීස්ෆුල් නැහැ. මේ සමාදානය නැහැ. இருதயத்திலே சமாதானம் இல்லை. අතේ මයික් එක තියෙනවා. මේ නෑ සමාදානය. கரத்திலே மைக் இருக்கும், இருதயத்திலே சமாதானம் இல்லை. පූජාසනේ ගොඩ නැගිලා නැහැ. பலிபீடம் கட்டப்படவில்லை. පූජාසනේ ගොඩ නගන්න මැටි එකතු කරන්න. பலிபீடத்தை கட்ட களிமண்ணை මැටි சேகரிக்க. එකතු කරන්න ඔබයි උත්සාහ කරන්න ඕනේ. அந்த களிமண்ணை சேகரிக்க நீங்க தான் முயற்சிக்க අතේ வேண்டும். දාලා ඒක අනන්න ඔබයි ඔබගේ අතයි පාවිච්චි කරන්න ඕනේ. தண்ணீரை போட்டு அதை பிணைய நீங்க தான் உங்களுடைய கரத்தை ඒ දාඩිය பயன்படுத்த තමයි வேண்டும். පූජාසනේ ගොඩ නගන්න වැටෙන්න ඕනේ. உங்களுடைய வியர்வை அந்த பலிபீடத்தை கட்ட விட வேண்டும். තව එක්කෙනෙක් ගොඩ නගපු පූජාසනේ හොඳ පූජාවන් පවත්වන්න යන්න එපා. இன்னொருவர் கட்டின பலிபீடத்தின் மேலே பலிகளை செலுத்த வேண்டாம். இன்னொருத்தர் கட்டின பலிபீடம் மேல உங்க பலியை வைத்தாப்புல இந்த காணிக்கையை வைத்தாப்புல கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தவைக்குருகை பூஜாசன පිට ඔබගේ පූජාවන් තියෙනකොට ස්වාමීන් වහන්සේට පිළිගන්නේ නැහැ. இன்னொரு கட்டின பலிபீடத்தின் மேல உங்க பலியை வைத்தாப்புல
அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தனிப்பட்ட ரீதியில பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ඔබගේ දෙමව්පියන්ගේ පූජාසනය පිට ඔබ පූජාවක් තියෙන විදිහ ස්වාමීන් වහන්සේ එක බාරගන්නේ නැහැ. පුද්ගලික ජීවිතය பாஸ்டரி ஆజ్ఞாව උඩගෙනල්ල යාඥායි දෙන්න. பாஸ்டருடைய ஜெபத்துக்கு மேலே கொண்டு வந்து ஜெபத்தை வைப்பது. හොඳයි. ඒක හොඳයි නරක නෑ. அது கெட்டதல்ல நல்லது. ඔබ නරක දේවල් කරන්නේ නෑ. நீங்க கெட்ட காரியம் செய்வதில்லை. පාස්ටගේ පූජාසනය උඩ පාස්ටගේ ජීවිතය උඩ යාඥායි කියලා හරියන්නේ නෑ. ඔබගේ පූජාසනය කොට නගලා ඔබ මහන්සි වෙලා තන ගහලා ඔබ කඳුලෙන් යාඥා කරනකොට දෙවියන් වහන්සේ ඉක්මනට බැහැලා ඇවිල්ලා එතන දෙවියන් වහන්සේ මහත් දේවල් කරනවා. பாஸ்டரை பலிபீடத்துக்கு மேல் வைக்கிறதை காட்டிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய பலிபீடத்தை கட்டி அதற்கு மேலே பலி செலுத்துகிற பொழுது தேவன் அதன் மேல் பிரியமாய் இருப்பார். යෝනා මාළුවගේ බඩේ ඉඳලා පූජාසනය කොට නැගුවා. யோனா மீனின் வயிற்றிலிருந்து பலிபீடத்தை கட்டினார். විශ්වාස කරනවද? நம்புறீங்களா? මාළුවගේ බඩේ මැටි නැහැ. மீனின் வயிற்றிலே களிமண் இல்லை. මාළුවගේ බඩේ මැටි හොයලා ගන්න බෑ. மீனின் வயிற்றிலே களிமண்ணை தேட முடியாது. මාළුවගේ බඩ ඇතුලේ ඉඳලා දන ගහලා පසුතැවිලි වෙන්න පටන් ගත්තා. மீனின் வயிற்றிலிருந்து முழங்கால் படியிட்டு மனம் திரும்ப ஆரம்பித்தார். කවුද කැමති දන ගහන්න? யார் விரும்புகிறார் முழங்கால் படியிட? කවුද කැමති පූජාසනය කොට නගන්න? யார் விரும்புகிறீர்கள் பலிபீடத்தை கட்ட? පූජාසනය කොට නගපු නැති ගෙවල් වල සමාදානය නැහැ. பலிபீடம் கட்டப்படாத வீடுகளிலே சமாதானம் இல்லை. එක ප්‍රශ්නයක් ඉවරනකොට තව ප්‍රශ්නයක් එනවා. ஒரு பிரச்சனை முடிகிற பொழுது இன்னொரு பிரச்சனை வரும். එකක් සෝල්ව් වෙනකොට තව එකක් එනවා. இன்னும் ஒரு பிரச்சனை தீர்கிற பொழுது இன்னொரு பிரச்சனை வரும். එක පැත්තකින් ඩ්‍රෙසින් එනවා. එක පැත්තකින් ඒක නැති වෙලා යන්න දොරක් ඇදෙනවා. ஒரு பகுதியிலே ஆசீர்வாதம் வரும், இன்னொரு பகுதி அது இழந்து போக ஒரு வழி. මේ ආශිර්වාදය අරගෙන දී ඇතුළට එනවා. මෙතනින් දොරක් තියෙනවා. ඒක බැහැලා යන්න. ஒரு வழியாக ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கிற பொழுது அடுத்த வழியினாலே அது வெளியேற காத்திருக்கும். අපේ ගමේ එනකොට අපේ ගෙදරට බැහැලා තමයි යන්න ඕනේ. ගෙදරට පඩිපොළ වලින් බැහැලා තමයි ගෙදරට යන්නේ. பாஸ்டருடைய ஊரிலே அவருடைய வீட்டிலே படிக்கலி வழியாக இறங்கி தான் අපේ ගෙදර අපේ තාත්තා සීයා මාමා අක්කා අයියලා ඔක්කොම රස්සාවල් කරනවා. பாஸ்டருடைய வீட்டிலே பாஸ்டருடைய அப்பா எல்லாரும் அநேக வேலை செய்தார்கள். ගෙදරට ගේන 1 රුපියලක්වත් ඉතුරු වෙන්නේ නැහැ. வீட்டிற்கு கொண்டு வருகிற ஒரு ரூபாயாவது மிகுதியாவதில்லை. ඉස්සර ආම්බරෝ ගාවට යනවා, ඕනියම් කරන කට්ටිය ගාවට යනවා, අපේ ගෙදරකට යනවා ගාවට යනවා. අපේ ගෙදර ආමුදුරෝ දෙනවා, කට්ටින් දෙනවා. ආමුදුරු කට්ටාඩිය මන්ත්‍රවදී කියලා ආපවාසයේ කට කියලා දෙනවා. ගෙදරට බැහැලා යන්න හොඳ නැහැ. නැගලා ගියොත් තමයි ගේ ආශිර්වාදය. அப்பொழுது ஒருவர் சொன்னாராம், வீட்டுக்கு இறங்கி போகக்கூடாது, ஏறி வந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். එතනද අරගෙන එන ආශිර්වාදේ බැහැලා යනකොට බැහැරම යනවලු. නැගලා ගියොත් විතරලු ගෙදර ආශිර්වාදය නැති. வீட்டுக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் இறங்கி போகிற பொழுது அப்படியே இறங்கியே சென்று விடுமா. ඔයාලා බැහැලා යනවා, ගෙදරින් එළියට එනකොට නැගලා යනවා. යනකොට හොඳයි, එනකොට හොඳ නැහැ. ගේ පරිපල මාරු කරන්න. வருகிற பொழுது நல்லது, போகிற பொழுது நல்லதில்லை, வீட்டின் படிகளை மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். අපි ගේ විකුණලම දැම්මා. பாஸ்டர் வீட்டை விற்கை போட்டார்கள். එහෙම නැගලා යන බැහැලා යන ගෙවල් නෙමෙයි දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නේ. කියන ආමෙන් කියලා. ஏறி இறங்குகிற வீடு அல்ல தேவன் கொடுப்பது. එනවා තොර මෙතන තියෙන වැරදි උඩුවැස්ස මෙහෙම තියනවාද? টয়ලට් එකේ වල ඉස්සරහ කපනවද? ලිඳ මෙතන හරියයිද? වහලා දාන්න, කඩලා දාන්න. උඩුවැස්ස මාරු කරලා දාන්න. வீடு ඒක කරන්න නෙමෙයි. පූජාසනය කොට නගන්න. வீடுகளை செய்கிற பொழுது பல படிமுறைகளை சொல்வார்கள். அது அல்ல, உங்களுடைய படிவிடத்தை சரி செய்யுங்கள். ඔබේ දොර යාඥාවේ දොරයි. உங்களுடைய கதவு ஜெபத்தின் கதவு. අද ඔසල කියන ආමෙන්. ஆமென். මොන දේ වෙනස් කළා පූජාසනය කොට නගන්නේ නැතුව රත්තරන් වලින් දොරවල් දැම්මත් ඒකේතර ආශිර්වාදය රැඳෙන්නේ නැහැ. படிவிடத்தை சரி செய்யாமல் தங்கத்திலே கதவு போட்டாலும் அது சரி வராது. දෙවෙනි එක හග්ගයි පළවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ කියනවා. ஆகாய் முதலாம் அதிகாரம் 8வது வார்த்தை. උන්වහන්සේගේ ගෘහය කොට නගන්න. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க. මේකේ කාරණා දෙකක් එළිදරව් කරනවා. இரண்டு காரியங்கள் அதிலே අපේ வெளிப்படுத்தப்படுகிறது. ආත්මික ජීවිතයේ සහ අපේ නමස්කාරයේ. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆராதனையும். ඔබගේ ආත්මික ජීවිතේ කොයි වගේද? ඔබ ඇත්තටම ආත්මිකයිද? உண்மையாகவே நீங்கள் ஆவிக்குரியவரா? අලබරගෙන බලන්න ඔබ ඇත්තටම ආත්මිකයිද? உண்மையாகவே நீங்கள் ஆவிக்குரியவரா? ආනය වෙස්මුණු දාගත් ආත්මිකයි. சில பேர் முகமூடி போட்டு ஆவிக்குரியவர்கள். චර්ච් එකේ සුද්ධකම තියෙන එළියට ගියාම සුද්ධකම නැහැ. ஆலயத்திலே அவர்களுடைய பரிசுத்தம் இருக்கும், வெளியிலே இல்லை. සමහර අය කියන පාස්ටර් එයා නිසා මම චර්ච් එකේ නැහැ. එයා නිසා. சிலர் சொல்வார்கள், அவர்னால நான் ஆலயத்துக்கு வருவதில்லை. අය එයා එච්චර ආත්මික කෙනෙක් සභාවේ. அவர் சபையில் அவ்வளவு ஆவிக்குரியவர். අර අරයා ඉන්න වාගේ සභාවටද පාස්ටර්. அவர் உங்களுடைய சபைக்கு பாஸ்டர் வருகிறார். අර ඇයි பாஸ்டர் கேட்பாரே, පාස්ටර් එයා මෙහෙම නේද පාස්ටර්. එයා අන්න අරේම නේද පාස්ටර්. அவர் அப்படித்தானே என்று சொல்வார்கள். අපි ආත්මිකයි කියලා හිතුවට අපි ආත්මික නැහැ. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்ததற்கு ஆவிக்குரியவர்கள் அல்ல. අපේ
අපේ ආත්මික ජීවිතේ ගොඩනගා ගන්න. தேவன் சொல்லுகிறார் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும். නමස්කාරයේ ජීවිතේ ගොඩනගා ගන්න. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும். ගොඩක් අයට නමස්කාරයේ ජීවිතයක් නැහැ. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு ஆராதனை வாழ்க்கை இல்லை. චර්ච් එකට ආවොත් විතරයි නමස්කාර. ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரமே ஆராதனை. එකට ආවොත් විතරයි ප්‍රශංසා. ஆலயத்தில் வந்தால் மாத்திரமே துதி. චර්ච් එකට ආවොත් විතරයි සාක්ෂි දරන. ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரமே சாட்சி கொடுப்பார்கள். එතන සාක්ෂියක් නැහැ. வீட்டிலே சாட்சி இல்லை. ඒනාසේ කියන ගෘහය ගොඩනගා ගන්න. தேவன் சொல்லுகிறார் ஆலயத்தை கட்டுங்கள். නெහෙමියා 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. අපේ ජීවිතේ පෞර ගොඩනගා ගන්න. எங்கள் வாழ்க்கையின் மதிலை கட்டியெழுப்ப வேண்டும். උන්වහන්සේ ප්‍රකාශ කරන අපේ ජීවිතේ විනය ගැන දෙවියන්වහන්සේ. எங்களுடைய வாழ்க்கையின் ஒழுக்கத்தை குறித்து தேவன் பேசுகிறார். අපේ විනය හරියට තිබුණොත් සතුරාට අපේ ගේ ඇතුළට එන්න ඉඩ නැහැ. எங்களுடைய ஒழுக்கம் சரியாக இருந்தால் சத்துருவுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ඔබේ ජීවිතේ විනයක් තියෙනවා. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? ඔබේ ළමයාට විනයක් තියෙනවා. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? ඔබේ පෞල් ජීවිතේට විනයක් තියෙනවා. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? සේවයට විනයක් තියෙනවා. ஊழியத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? දීමට විනයක් තියෙනවා. கொடுப்பதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? දසෙන් කොටස කැමති විදියට දසෙන් කොටස දෙන්න. விரும்பியபடி நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டாம். කැමති විදියට දසෙන් කොටස දෙන්න බෑ. விரும்பியபடி தசமபாகம் கொடுக்க முடியாது. මේ ලැබෙන දේ තුල කොටස දෙවියන් වහන්සේ. நீங்கள் கிடைக்கிறதுல ஒரு பகுதியை தேவனுக்கு செலுத்துகிறார். වැඩිපුර දීම ඔබ ප්‍රීතියෙන් දෙන දෙයක්. நீங்க அதை அதிகமாய் கொடுக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுப்பது. අනුමෙන් දීම දෙවියන් වහන්සේව වංචා කිරීම රැවටීම. ஆனால் அதை விட குறைவாக கொடுக்கிறது தேவனை வஞ்சிக்கிற காரியம். විනයක දෙන්න. ஒரு ஒழுக்கத்துக்கு வாங்க. මාසේ පළවෙනි ඉරිදා ඇවිල්ලා පූජාසන ඉස්සරහ මේ දසෙන් කොටස පූජා කරනවා. மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பலிபீடத்துக்கு முன்பதாக தசமபாகங்களை මේ අවුරුද්දේ செலுத்துங்கள். දෙවියන් වහන්සේට දිය යුතු දැන දෙවියන් වහන්සේට අවංකව දෙන්න. இந்த வருஷத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுங்க. අවුරුද්ද ගොඩනගා ගන්න. நீங்க மதிலை கட்டி எழுப்புங்க. අවුරුද්ද ගොඩනගාගත්තොත් යක්ෂයා අපේ ජීවිතවලට ඇතුල් වෙන්න බෑ. மதிலை கட்டி எழுப்பினால் விசுவாசி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது. ඒ අයට තමයි මේ පොරොන්දු වෙන්න වෙන්නේ. ස්වාමීන් වහන්සේ කියන උන්වහන්සේ ඔබව ආරක්ෂාවට ගලවයි. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உன்னை காத்து விடுவிப்பார். හැමෝම ගලවන්නේ නැහැ. හැමෝම ආරක්ෂා කරන්නේ නැහැ. රතපාන, මායාකාර, බොරුකාර, විනයක් නැති, යාඥාවක් නැති, ආත්මික සැබෑ ආත්මික ජීවිතයක් නැති, හරි පෞල් ජීවිතයක් නැති නේද? අයුතු ලෙස හම්බ කරන අයුතු ලෙස මුදල් උපය ගන්න අයට දෙවියන් වහන්සේගේ රැකවරණේ නැහැ. நடிக்கிற ஒழுக்கம் இல்லாத அக்கிரமமாய் வாழ்கிற யாருக்குமே கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. මම හැම දවසකම කියනවා මේ සභාවේ දසෙන් කොටස දෙන අය පොලියට ගන්න අය දසෙන් කොටස දෙන්න බෑ. பாஸ்டர் ஒரு நாள் சொல்லுவார், வட்டிக்கு வாங்கி தசமபாகம் கொடுக்க கூடாது. පොලියට දීලා ඒකේ ලැබෙන ආදායමෙන් දසෙන් කොටස සභාවට දෙන්න බෑ. வட்டிக்கு கொடுத்து அதிலே கிடைக்கிற ஆதாயத்தை சபையில தசமபாகம் கொடுக்க கூடாது. අසාධාරණ විදියට හම්බ කරලා තව කෙනෙක්ගේ පර්ස් එකට ගහලා ඒ සල්ලි ගෙනල්ලා පූජාසනෙදී දාන්න බෑ. அநியாயமாய் சம்பாதித்து அது மூலமாக நீங்கள் தசமபாகம் கொடுக்க கூடாது. කියන ආමෙන් කියලා. ආමෙන් ඔබ මහන්සි වෙලා දහනියෙන් හම්බෙන රුපියල දෙවියන් වහන්සේට දෙන විට දෙවියන් වහන්සේට ආශිර්වාද කරනවා. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கர்த்தருக்கு கொடுங்க, தேவன் அதை මේ ஆசீர்வதிப்பார். අවුරුද්දේ කම්මැලි වෙන්න එපා. කඩේසර වෙන්න. நீங்க சோம்பேறித்தனமாய் இருக்க வேண்டாம், பரிசுத்தமாய் இருங்க. මේ අවුරුද්දේ කම්මැලියට ආශිර්වාදේ இந்த නැහැ. வருஷத்திலே சோம்பேறிக்கு ஆசீர்வாதம் இல்லை. කියන ආමෙන් කියලා. ආමෙන්. වැඩවලට යනකොට වෙලාවට කලින් දුවන්න. நீ வேலைக்கு போகிற பொழுது நேரத்தோடு செல்லுங்க. අස්සාවට යනවාද හතාමාරදම යන්න එපා. தொழிலுக்கு போகிற பொழுது 7:30க்கு செல்ல வேண்டாம். සමහර අය එහෙමයි වෙන්නේ. වැඩට යන්නේ හතාමාරද හේන්න ඕනේ. මෙයා හතාමාරද මේ දත්ම දෙනවා. 7:30க்கு செல்ல வேண்டும், அவர் இங்கிருந்து படுத்திடுவார். චර්ච් එන්න බලන්නකෝ. චර්ච් එකේ අදට සර්විස් එක පටන් ගන්නවා. 9ට යක් 9ට බාත්රූම් එකේ අය. 8 மணிக்கு சர்வீஸ் මේ නමස්කාර ඉවරයි. කොහෙද බ්ලෙසිං? කොහෙද ආශිර්වාදය? කොහෙද සම්සර්වාද? ඒක තමයි ඇණයක් වගේ වෙන්නේ. அவர்கள் தான் ஒரு உள்ளாய் மாறுவார்கள். ඒකට කට්ටක් ඇටේ ඉන්නේ කවුද නැද බලක් වෙලා සභාවට එනවා. சர்ச்சுக்கு ஒரு உள்ளாய் மாறுகிறவர்களை යාඥා කරන්නේ නැති අය. ஜெபிக்காதவர்கள், බයිබලේ කියවන්නේ නැති අය. வேதத்தை வாசிக்காதவர்கள், ඒක ඇණයක්. அவர்கள் ஒரு உள்ளு. විනයකට එන්න. ஒரு ஒழுக்கத்துக்கு வாங்க. ලැජ්ජ නැතුව අලක කරන දේ ඔබේ ආත්මික ජීවිතය ගැන ඔබ ලැජ්ජ වෙන්න. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீங்க வெட்கப்படுங்க. සමහර අයට ලැජ්ජාවක් නැහැ. சிலருக்கு வெட்கமில்லை. தமிழ்ல சொல்லுங்க பல முடியல இருப்ப மாட்டு மேல இருக்கேன் மழை பெஞ்சமா அதுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்கிறதே இல்ல. உனக்கு ஒருத்தரையை காண்பினே புரியவே இல்ல. தேவன் கண்ணே வெட்கமே இல்ல. லட்சாவே அந்த குடும்பம் வெட்கப்பட்டு போயிடும். ඔබගේ පවුල ලැජ්ජාවට පත් வாழ்க்கை கத்தருக்கு ஒப்பு கொடு. ජීවිතේ ස්වාමීන් වහන්සේට බාර කරන්න. இந்த என்ன சொல்றாங்க பலகோடு கோட்டு அரணை ඔබේ ජීවිතේ ආරක්ෂා
රස්සාවට ඇතුල් වෙන්න. உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்புக்குள்ள வாங்க. මම නරක දෙයක් කතා කරන්නේ නැහැ. මම කියන්නේ මේ අවුරුද්දේ රැකියාවක් කරනවද, ව්‍යාපාරයක් කරනවද, රස්සාවකට යනවද, ඔතනනේ වැඩ කරගෙන ඉඳ කුලී රස්සාවද කරන්නේ? කමන්නේ. හොඳට කරන්න. இந்த வருஷத்திலே நீங்கள் தொழில் செய்கிறவர்களா, வியாபாரம் செய்கிறவரா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறீர்களா, සේවය நன்றாய் செய்யுங்கள். සේවය කරන අයට මම කියනවා මේ අවුරුද්දේ ඕනෑමට එපාවට සේවය කරන්න එපා. இந்த வருஷத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் வந்தது போனது ஊழியம் செய்ய வேண்டாம். කැපවීමකට ஒரு அர்ப்பணிப்புக்கு வாங்க. කැපවීමක් නැත්නම් සේවයක් නැහැ. அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் ஊழியம் இல்லை. සේවය කරොත් තමයි ස්වර්ගයට යන්නේ කියලා නැහැ. ஊழியம் செய்தால் தான் பரலோகம் என்று இல்லை. කියන ආමෙන් කියලා. ආමෙන්. සේවය කරොත් තමයි මම ස්වර්ගයට යන්නේ. එහෙනම් කවුද යන්නේ? කාටවත් යන්න බෑ. அப்படியானால் யாருக்குமே பரலோகம் செல்ல முடியாது. අවංකකම විශ්වාසවන්තකම තියෙන අය තමයි ස්වර්ගයට දොරටු වෙන්නේ. உண்மையுள்ளவர்கள் மாத்திரமே பரலோக வாசலுக்கு සේවය செல்வார்கள். කරන අයට කැපවීමක්. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. කියන කාමෙන් කියනවා. எத்தனை பேர் ஆமென்? සේවය කරනවද සභාවේ? சபையிலே ஊழியம் செய்றீங்களா? සේවයට කැපවීමක් තිබෙනවද ඔබේ ජීවිතේ? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழிய அழைப்பு இருக்கிறதா? එහෙනම් කැපවීමක් ඕන. அப்படியானால் ஒரு அர்ப்பணிப்பு தேவை. කැපවීමක් නැතුව සේවය කරන්න. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியம் இல்லை. ඊයේ මම උදේ 7ට එළියට බැස්සේ. பாஸ்டர் நேற்று காலை 7 மணிக்கு வெளியே புறப்பட்டார். උදේ කෑම නැහැ. දවල් කෑම නැහැ. காலை பகல் சாப்பாடு இல்லை. තව ලොකු ප්‍රශ්නයක් මොකද මට වතුර විතරයි ඇති කියලා කිව්වා. සමහර ගෙවල් වල වතුර විතරයි මට දෙන්නේ. වතුර විතරයි. මම සෝදනවන්ට නේද? මගේ කට தண்ணீர் போதும் என்று படிக்கானே சில வீடுகளிலே தண்ணீர் மாத்திரமே கிடைத்தது. මට දැන් මට ගෙනි සමහර ගෙවල් වල යනකොට දැන් මට දැන් හරි අමාරුයි. වතුර විතරයි ඉන්නේ. පාත් වතුර ලැබෙන්නේ. සෝති වේවා ස්වාමීනි. ඒල යාත්‍යා කරලා කමන්නේ. தண்ணீரை மாத்திரம் குடித்து මම පහත් පහුවෙලා ගිහිල්ලා තමයි මහින්ද බදලා කෑම එකක් ගෙවලා ඒක මන් දන්නේ නිකන් සුසුවා මෙච්චර රසද උයනවද දන්නේ නැහැ. මගේ බඩගිනි නිසා මට රසද දන්නේ නැහැ. මුළු පිඟානම මට කන්න බෑ. අපේ තුමාලයා සිස්ටර් කවනවා මං කියනවා තව කවන්න. சிஸ்டர் ஊட்டி விடுற பொழுது இன்னும் மூட்டை சொல்லி பாஸ்டர் சொன்னார். ආයේ විනාඩි 10යි මහින්ද ආවා. ඊට පස්සේ එයාත් එක්ක ආයේ ගියා රෑ 10:45 ගෙදර යනවා. மறுபடியும் வீட்டுக்கு வருகிற பொழுது 10:45. දේශනාවකට ලෑස්ති වෙලා නැහැ. සෙනඟ ගීතිකා කන්නේ මේ ප්‍රශ්න ළමයි පහක් වෙලා ළමයි සමහර අය ලැබිලා සමහර ගෙවල් වලට යනකොට ළමයි තාම ඇවිල්ලා නැහැ. ගැටලු අනේක ප්‍රශ්නේ. ආයෙ මම නැගිටලා දේශනාව රැස්කලා දුවලා චර්ච් එකට එන්න ඕනේ. දුවලා සභාවට ඇවිල්ලා සේවය බලන්න ඕනේ. නේද? மறுபடியும் வந்து ஊழியத்தை பார்க்க வேண்டும். එනකොට උගුර කතා කරන්න බෑ. ගීතිකා කියනවා. නම දේශනා කරනවා. කැපවීමක් ඕනේ. මේකට පස්සේ ආයෙ යන්න ඕනේ විසිටින්. ආයෙ රංගන බදලා ගෙදර එකට යන්න ඕනේ. ඩබල් කෑම විලාපට යන කැපවීමක් නැතුව සේවයක් සභාවෙන්නේ නැහැ. ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் சபையிலே ஊழியம் இல்லை. කොහොමද මම කැප වෙන්නේ නැතුව පාස්ටර් වෙන්නේ? நான் அர்ப்பணிக்காமல் எப்படி பாஸ்டர் ஆக முடியும்? කොහොමද කියන්නේ මට පාස්ටර් මේ මගේ පාස්ටර් කියලා මට කැපවීමක් නැත්තම්? அர்ப்பணிப்பு இல்லாமல் எப்படி பாஸ்டர்னு சொல்லி சொல்ல முடியும்? සේවයට මේ අවුරුද්දේ කැපවීමක් කරනවා. ஊழியத்துக்கு நீங்க ஒரு அர்ப்பணிப்பை செய்யுங்க. කුසල කියන ආමෙන් කියලා. ආමෙන්. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். විලාපේ කරයි විනාඩි 4යි දෙන්නේ. අපි පසුතැවිලි වීමකට. நாங்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாய் வருவோம். මම මේකේ කික් ගන්නවා, කපනවා, කොටනවා නෙමෙයි. මම වැරද්ද පෙන්නනවා. හදාගන්න. நான் தவறை சுட்டி காண்பிக்கிறேன், திருத்திக் கொள்ளுங்கள். වැරද්ද හදාගන්න. தவறை திருத்துங்கள். පූජාසනේ ඉඳලා එළිය වෙනකම් වැරදිනේ. பலிபீடத்திலிருந்து வெளி வாசல் வரைக்கும் தவறு இருக்கிறது. අතනම කඩපාඩුකම් තියෙනවා. எல்லா இடத்திலுமே குறைவுகள் உண்டு. අපි කළු කන්නඩියට ගලවලා දානවා. කළු කන්නඩි கருப்பு கண்ணாடியை கழட்டி விடுவோம். ඒක ගැලෙන්න තමයි හරියට වෙන්නේ. அதை கழட்டினால் தான் எல்லாமே சரியாக விளங்கும். எல்லாரும் கருப்பா இல்ல கருப்பு இல்ல வெள்ளையும் இருக்கு. சுத்தத்தேனும் නේද? අයහපත විතර නෙමෙයි. එයාට යහපතක් තියෙනවා. தீமைகள் மாத்திரமல்ல நன்மையும் உண்டு. එයා නාමෙන් කියලා. ආමෙන් මේ අවුරුද්දේ මම නග ගහලා තීරණයක් කරා තියෙනවා. இந்த வருஷத்திலே உலகால் படிக்கிட்டு தீர்மானம் எடுத்து ස්වාමිනී මම එයාගෙන් ලොකු දෙයක් බලාපොරොත්තු වෙන්නේ එයාගෙන් කරන්න පුළුවන් දේ විතරයි එයාගේ මම සේවයට ගන්න. ஆண்டவரே நான் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதில்லை, அது பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்வேன். ලොකු දෙයක් මම බලාපොරොත්තු වුණාම මට හරි දුකක් ඇති වෙනවා. එයා ඉච්ඡර කරන්නේ නැති වෙනකොට මට හරි දුකක් ඇති වෙනවා. பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிற பொழுது அவ்வளவாய் செய்ய அவன் போகிற பொழுது எனக்கு ஒரு துக்கம் உண்டாகும். ඔබට පුළුවන් විදිහට ඔබ සේවය කරන්න. உங்களுக்கு முடியுமான விதத்துல நீங்க ஊழியம் ඔබට செய்யுங்க. පුළුවන් විදිහට දෙවියන් වහන්සේට යමක් කරන්න. உங்களுக்கு முடியுமான விதத்துல தேவனுக்கு පුළුවන් ஏதாவது විදිහට දෙවියන් වහන්සේට කැප වෙන්න. நீங்க முடியுமான விதத்துல தேவனுக்கு அர்ப்பணிங்க. කැපවීමේ ප්‍රමාණයට ආශිර්වාදය වෙනවා. அர்ப்பணிப்பின் பகுதிக்கு ஏற்றபடி ஆசீர்வாதம் உண்டாகும். එළිය වැඳපු අම්මට කියනවා කියලා වාදන එකතු කරන්න. எலியா அந்த விதவை பெண்ணுக்கு சொல்லுகிறார், போய் பாத்திரத்தை சேகரியுங்கள். ඒකේ වාදන 100යි යාට තිබුණේ. அவரிடத்துல 100 பாத்திரங்கள் தான் இருந்தது என்றார். 100ට තමයි ආශිර්වාදය. 100க்கு தான் ஆசீர்வாதம். මම කියන්නේ ඒ ගෙදර වාදන ලක්ෂයක් තිබුණා කියලා. அந்த வீட்டில் 1,00,000 பாத்திரங்கள்
இருந்தால் ආශිර්වාදේ ලක්ෂයක් වෙරෙන්න. ஒரு லட்சத்துக்கு ஆசீர்வாதம் මේ கிடைக்கும். වාදනේ සූදානම් කරගන්න ඕනේ ඔබයි. பாத்திரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது நீங்கள். පුරවන්නේ දෙවියන් වහන්සේ. நிரப்புகிறது கர்த்தர். ආශිර්වාදයට සූදානම් වෙන්න ඕනේ ඔබයි. ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். ආශිර්වාදය දෙන්නේ දෙවියන්. ஆசீர்வாதத்தை கொடுப்பது தேவன்.